தாய் வீடு பிப்ரவரி 2025. நிறைவுற நிகழ்ந்த மருதோவியம். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றளவில் தமிழகம் நன்கு அறிந்த ஓவியர் திரு ட்ரொட்ஸ்கி மருது அவர்கள். தமிழர் ஓவிய மரபில் தனக்கென தனித்துவமானதொரு பாதையை வகுத்து அதில் தன் ஓவிய மரபை பேணிச் செல்பவர். ஓவியம் சார்ந்து அவர் தொட்டிருக்கும் உச்சங்களை பிற தமிழோவியர் பலரும் தொட்டிருக்கவில்லை என்பதே உண்மை. இவருடைய ஓவியங்கள் ஒன்றேனும் தமது இதழ்களில் இடம்பெறாதா என பலரும் காத்திருக்கும் சூழலில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தாய் வீடு இதழோடு இணைந்து பயணிப்பவர் ஓவியர் மருது. மாதந்தோறும் குறைந்தது ஓர் ஓவியமேனும் தாய் வீடு இதழில் இடம்பெறும். பெரும் ஓவியர் ஒருவரோடு இணைந்து பணியாற்றுகின்றோம் என்ற பெருமை தாய் வீடு இதழுக்கு எப்போதும் உண்டு. மிகச் சிறந்த ஓவியர் என்பதற்கு மேலாக அவர் தனக்கென உயர்ந்த வாழ்வியல் அரசியல் கொள்கைகளையும் கொண்டவராக திகழ்கின்றார். அதுவே அவருக்கும் அவருடைய ஓவியங்களின் மேன்மைக்குமான சமூக பெறுமானத்தை அதிகரித்து விடுகின்றது. அவருடைய ஓவியங்களாலும் அவர் கொண்டிருக்கும் உயர்ந்த மானுட பண்புகளாலும் ஈர்க்கப்பட்டோர் பலர் உலகெங்கும் வாழ்ந்து வருகின்றனர். அத்தகையோரின் நீண்ட நாள் கனவொன்றின் நிறைவேற்றுகையே ஜனவரி 29, 2025 புதன்கிழமை நடைபெற்ற மருதோவியம் என்ற பெயரில் ஓவிய பேராளுமைக்கு பெருமதிப்பு செய்த மாண்புறு விழா. இந்த விழா ஏற்பாட்டாளர்களுடன் பேசும்போது இது எங்களுடைய நீண்ட நாள் கனவாகவும் நினைவாகவும் இருந்தது என்றார்கள். இந்த விழாவில் பங்கேற்கும் வாய்ப்பு தாய் வீடு இதழுக்கும் கிடைத்ததென்பதும் பெருமைக்குரிய செய்தி. சென்னையில் கோட்டூர்புரத்தில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நினைவு மண்டபத்தில் நீண்ட நிகழ்வாக நடைபெற்றிருந்தது. காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை 4 அமர்வுகளாக இந்த நிகழ்வு நடைபெற்றமை சிறப்பாக இருந்தது. இவ்வாறானதோர் மதிப்பளிப்பு எமக்கு புதுமையாகவே இருந்தது. 10:30க்கு காலை அரங்கை தன் வரவேற்புரையுடன் தொடங்கினார் வையம் இதழ் ஆசிரியர் சந்திரசேகர். ஓவியர் மருது அவர்களை அவர் 3 தலைமுறை வாழ்வினூடாகவும் வாழ்வியல் பண்புகளூடாகவும் அழகாக அறிமுகம் செய்தார். மருது அறிமுகம் தேவையில்லாத பெருமுகம். எனினும் சந்திரசேகர் மருது குறித்து பேசியவற்றை கேட்டபோது சில புதிய செய்திகளும் எமக்கு கிடைத்தன. தொடர்ந்து அரங்கை தலைமை தாங்கினார் ஓய்வு பெற்ற இந்திய நிர்வாக சேவை அதிகாரியும் சிந்துவெளி நாகரிக ஆய்வாளருமான திரு ஆர் பாலகிருஷ்ணன். ஓவியர் ட்ரொட்ஸ்கி மருது அவர்களின் ஓவிய ஆற்றல் குறித்து அவர் விதந்துரைத்த வகை சிறப்பாக இருந்தது. மருது இல்லாமல் தனது நூல்கள் இல்லை என்று குறிப்பிட்டார். நிகழ்வுக்கு முன்னிலை வகித்தார் மூத்த ஓவியர் திரு ஆர்.பி. பாஸ்கரன். இவர் ஓய்வு பெற்ற ஓவியக் கல்லூரி முதல்வர். ஓவியர் மருதுவின் சிறப்புகளை ஓர் ஆசிரியராக அழகுற கூறினார். திரு பாஸ்கரன் மருது அவர்களுக்கு தான் வரைந்த அழகான ஓவியம் ஒன்றை நினைவு பரிசாக வழங்கினார். அதேவேளை மருது அவர்களும் தான் வரைந்த பெரியார் ஓவியம் ஒன்றை அவருக்கு வழங்கினார். நிகழ்வை தொடக்கி வைத்து உரையாற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்கள். மருது, இன்குலாப், தான் உள்ளிட்ட 5 ஒன்றாக ஈழம் சென்று திரும்பிய கதையை கூறினார். அப்போது அங்கு தமக்கு வழங்கப்பட்ட வரவேற்புகளையும் சிலாகித்தார். மருது போன்ற உண்மையானதொரு கலைஞர் பாராட்டப்பட வேண்டியவர் என்றும் தனக்கென ஒரு கொள்கையோடு விட்டுக் கொடுப்புகளின்றி உறுதியாக பயணிப்பவர் என்றும் குறிப்பிட்டார். அதையடுத்து உரையாளர்களாக திரு நக்கீரன் கோபால், திரு கரு பழனியப்பன், திரு ரவி சுப்பிரமணியம், தாய் வீடு இதழ் சார்பில் திரு பொன்னையா விவேகானந்தன் என்போர் அழைக்கப்பட்டிருந்தனர். ஒவ்வொருவருடைய உரையும் மருது அவர்களின் வெவ்வேறு பரிமாணங்களை தொட்டிச் சென்றன. கூறியது கூறல் என்பதை பெருமளவில் தவிர்த்து அவருடைய படைப்பாற்றலின் பல்வேறு கோணங்களையும் அவர் பண்புகளையும் குறிப்பிட்டார்கள். திரு பொன்னையா விவேகானந்தன் தாய் வீடு இதழுக்கும் ஓவியர் மருது அவர்களுக்குமான உறவை குறிப்பிட்டதோடு
கனடாவில் அவரோடு பழகிய நினைவுகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டதுடன் தாய் வீடு வழங்கிய மதிப்பளிப்பு பட்டயத்தையும் வழங்கினார். இரண்டாம் அமர்வு மதியம் 12 மணிக்கு ஆரம்பமானது. இதில் நடிகரும் மருது அவர்களின் நண்பருமான நாசர் வி. அரசு என்போர் கலந்து கொண்டு மிகச்சிறந்த உரைகளை ஆற்றினர். நாசரின் தேவதை படத்தில் மருது அவர்கள் கலை இயக்குநராக பணியாற்றிய அனுபவங்களை அழகுற பகிர்ந்தார். நண்பகல் இடைவேளைக்கு பின்னர் பிற்பகல் அமர்வு 3 மணிக்கு ஆரம்பமானது. அபிராமி சண்முகம் அவர்களின் இயக்கத்தில் உருவான மருது அவர்களை பற்றிய ஆவணப்படம் திரையிடப்பட்டது. இதுவரை பலருக்கும் தெரியாத பல செய்திகளை இந்த ஆவணப்படம் வெளிப்படுத்தியது. அதில் மிஸ்கின், வெற்றிமாறன் உள்ளிட்ட பலருடைய நேர்காணல்கள் இடம்பெற்றன. தொடர்ந்து மருது அவர்கள் பங்காற்றிய சில நூல்கள் அரங்கிலே வெளியிடப்பட்டன. அதில் மருதுவின் ஓவியங்களை அடக்கிய தலைவன், தலைவி, அவன், அவள் என்ற நூல்களும், கருணாகரன் எழுதிய காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான 2 செயலிகள் என்ற நூல் வையம் வெளியீடாக வெளியிடப்பட்டது. அத்துடன் மருதுவின் தந்தையார் எம்.ஆர். மருதப்பன் எழுதிய லியான் ட்ராஸ்கியும் கலைஞரும் என்ற நூல் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து பா. திருமாவேலன், குணா கவியழகன் ஆகியோர் உரையாற்றினர். வெளியிடப்பட்ட நூல்களில் மருது அவர்களின் பங்களிப்பு எத்துணை சிறப்புற்றிருந்தது என்பதை அழகுற குறிப்பிட்டனர். 3ஆம் அமர்வில் சி. மகேந்திரன், திருமுருகன் காந்தி, ஊடகவியலாளர் குணசேகரன், மருத்துவர் நா. எழிலன் எம்எல்ஏ ஆகியோர் சிறப்பான உரைகளை வழங்கினர். விழாவின் நிறைவுரைக்காக அழைக்கப்பட்ட இருவரும் சிறப்பும் முதன்மையும் மிக்கவர்கள். பழ நெடுமாறன் அவர்களையும் அவர் ஆற்றிய பணிகளையும் அறியாதோர் இலர். தள்ளாத வயதெனினும் மருது அவர்களை நன்கு விளங்கிக் கொண்டவராக உரை நிகழ்த்தினார். பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை எடுத்துக் கூறி அவற்றை நிகழ்வுக்கு வந்திருந்தவர்களோடு ஒப்பிட்டு பேசினார். தமிழகத்துக்கான பொது பிரச்சினைகள் வந்தபோது தமிழ் தலைவர்கள் கட்சி வேறுபாடு துறந்து ஒன்றுபட்டார்கள். அதுபோல் இன்றும் இந்த பாராட்டு நிகழ்வில் பலதரப்பட்டோர் அணி திரண்டிருக்கின்றார்கள். மருது என்றதும் வேறுபாடுகளை மறந்து இங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள். இத்தகையோரை இணைப்பதற்கு மருது போன்றவர்களால் மட்டுமே முடியும் என குறிப்பிட்டார். அடுத்து வழக்கறிஞரும் திராவிடர் கழகத்தின் முதன்மையாளருமான அருள்மொழி நிறைவுரை வழங்கினார். அவருடைய பேச்சாற்றல் தமிழுலகம் நன்கறிந்தது. மருது தனக்கான ஓவியராக இல்லாமல் சமூகத்துக்கான ஓவியராக திகழ்கின்றார் என குறிப்பிட்ட அவர், எமது வரலாற்று கதைகளை சிறுவர்களுக்கான ஓவிய நூல்களாக இவர் விரைவில் வெளியிட வேண்டும். இல்லையெனில் வடதிசை கதைகளுக்குள் எமது தலைமுறைகள் கரைந்துவிடும் என்றும் குறிப்பிட்டார். நிறைவில் மருது அவர்களின் ஏற்புரை. அன்றைய நாளின் மிக நெகிழ்ச்சியான தருணம் இது. பொதுவாகவே கலைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். அதில் இவர் தனிரகம். உணர்ச்சியும் மகிழ்ச்சியுமாக அவர் ஆற்றிய உரை நன்றி பெருக்காக அமைந்தது. காலை முதல் மாலை வரை அரங்கு நிறைந்த நிகழ்வாக இடம்பெற்ற இந்த மதிப்பளிப்பு விழாவின் போது மருது சிறப்பிதழாக வெளிவந்த வையம் இதழும் வழங்கப்பட்டது. அத்தோடு லியான் ட்ராஸ்கியும் கலைஞரும் என்ற நூலும் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. நன்றி.